ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் வந்துட்டானே தர்பூசணி, இளநீர், நொங்கு, அதுக்கப்புறம் பலாப்பழம், மாம்பழம் இது எல்லாமே நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இது எல்லாமே ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நொங்கு இறக்கி எப்படி சாப்பிட்றது, அதனால் என்னெல்லாம் யூஸஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற 2 பனை மரங்க. இது சுற்றியும் புளிய மரம் இருக்கிறதுனால அது வெட்டாமல் நாங்கள் அப்படியே இறக்குறோம். அதனால் பனை மரம் பெருசாக நமக்கு தெரியல. ஏன்னா அது புளிய மரம் சுற்றி இருக்குது. இதில் ஏறி தாங்க வெட்டி இறக்குனாங்க, கயிற்று வச்சு கட்டி இறக்குனாங்க. பாருங்கள், இவ்வளோ நொங்கு கிடச்சிருக்குது. நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த 2 மரம் இல்லைங்க, வேறு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருக்கார். அவர் எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நொங்கு கொடுத்துட்டே இருந்தார். ஏன்னா வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, அதனால் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தார். அவர் நொங்கு இருக்கிறவர் தாங்க. அதனால் எங்களுக்கு எப்படியும் இந்த ஒரு 1.5 மாதத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நொங்கு கிடச்சிது. பாருங்கள், நொங்கு வெட்டி எப்படி சாப்பிட்றோன்னு. இது இப்படி சாப்பிட்றது தாங்க நல்லது. இந்த பெருவரில் வச்சு எல்லாமே உறிஞ்சி எடுத்தால் தண்ணி, அதில் இருக்கிற அந்த நொங்கு பகுதி இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே உடம்புக்கு போய் ரொம்பவே நல்லது தான். பாருங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு. குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கிளாஸ்லலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி தாங்க நொங்கு சாப்பிட்ணும். பாருங்கள், எந்த வித வேஸ்ட்டும் இல்லை, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. இப்படி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நொங்கில் நிறைய விட்டமின் சத்து, அதே மாதிரி மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தாது சத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய நீர் சத்து நிறைய இருக்குதுங்க. அதாவது வெயில் காலத்தில் நமக்கு வியர்வையாக எல்லாமே வெளியே போயிடும், தண்ணி எல்லாம் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம். அதை சமன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நொங்கு, அதுக்கப்புறம் தர்பூசணி இது எல்லாமே யூஸ் பண்ணலாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. எங்கள் வீட்டில் இனியொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ணி போடுறல சேர்ப்புலன்னு சொல்லுவாங்க. இப்படி கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி இப்படி எடுக்கிறத வீச மாட்டோம். இதை கட் பண்ணி ஆடு மாட்டுக்கு எல்லாமே கொடுப்போங்க. அதுவும் எங்களுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, வேர்வையினால் ஏற்படுற வேர்க்குரு, அரிப்பு இதுக்கெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற அந்த நொங்கு தாங்க, அதையே எடுத்து அந்த வேர்க்குரு இருக்கிற இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். தேய்ச்சி விட்டோன்னா கொஞ்சம் கூலிங் ஆகிக்கும். அது உடனே கழுவிடணும், ஒரு 1/2 மணி நேரம் விட்டு கழுவிடுவோம். கொஞ்சம் நமக்கு ஆசுவாசமாக இருக்கும். நாங்கள் இந்த வருஷத்தில் எவ்வளோ நொங்கு சாப்பிட்டோன்னு எங்களுக்கே கணக்கு தெரியல, அந்த அளவுக்கு நொங்கு கிடச்சிது. எல்லாமே கடவுளோட ஒரு செயல் தாங்க. கரெக்டாக வெயில் காலத்துக்கு நொங்கு ஆயிடுது, மாம்பழம் ஆயிடுது, தர்பூசணி எல்லாமே கரெக்டாக ஆயிடுது. இனி இனி ஒரு வருஷத்துக்கு கிடைக்காது. இனி அடுத்த வெயில் காலத்தில் தாங்க கிடைக்கும். நொங்கு முடியாதுக்காச்சு. நீங்களும் நொங்கெல்லாம் கிடச்சிதுன்னா விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ப்ராப்ளம் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.